Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு வீடியோல நாம வந்துட்டு Flutter வந்துட்டு Android Studio மூலமா எப்படி ரன் பண்றது and நம்மளுடைய ஃபர்ஸ்ட் Flutter அப்ளிகேஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படினா நம்ம போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு Flutter ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா உங்களுடைய Android ஸ்டுடியோல Flutterோட பிளக்கினை நீங்க இன்ஸ்டால் பண்ணனும். ஓகேவா? சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா ஃபைல் அப்படிங்கிறது போய்க்கோங்க. அதுல செட்டிங்ஸ் அப்படிங்கிறது போனீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடுல பிளக்கின்ஸ் அப்படிங்கிற ஒன்னு இருக்கும். ஓகேவா? சோ அந்த பிளக்கின்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஜஸ்ட் Flutter அப்படினு டைப் பண்ணுங்க. ஓகேவா? சோ Flutter அப்படினு டைப் பண்ணுங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ நீங்க இன்ஸ்டால் பண்ணலனா இப்படி தான் ஜஸ்ட் இந்த மாதிரி இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படினா உங்களுடைய சிஸ்டம்ல Flutter வந்து உங்களுடைய Android ஸ்டுடியோல பர்టిక్యులரா இன்ஸ்டால் ஆயிடும். சோ இத இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படினா இந்த ஃபைல் மேனேஜர் இருக்குல, சோ இந்த ஃபைல் போய்ட்டு நியூ அப்படிங்கறதுக்கு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படினா நியூ Flutter ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். சோ இந்த நியூ Flutter ப்ராஜெக்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Flutter SDK பாத் அப்படிங்கிறது ஒன்னு கேக்கும். சோ இத வந்து நீங்க நம்ம லாஸ்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து அந்த Flutterஐ எப்படி நம்மளுடைய சிஸ்டம்ல செட்டப் பண்ணனும்னு சொல்லி பார்த்தோம். அப்ப நீங்க ஒரு ஃபோல்டர்ல Flutterஐ காப்பி பண்ணி போடிங்கல, சோ அந்த பர்టిక్యులர் ஃபோல்டரை வந்து இங்க வந்து கொடுக்கணும். ஓகேவா? நீங்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் ஃபைல் மேனேஜர் ஓபன் ஆகும். சோ நீங்க அது மூலமா கிளிக் பண்ணி நீங்க வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணனும்னா நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணனும். நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். ஓகேவா? சோ நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னா டுட்டோரியல் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி நான் டுட்டோரியல் ஹலோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் வந்து Flutter வித் டாட் தானே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன காட்லின் ஸ்விஃப்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் இது வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம வந்து கொடுக்குறது. ஸோ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக காட்லின் ஸ்விஃப்ட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுடைய அப்ளிகேஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபினிஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் Flutter ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம அது வந்து கிரியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட் வந்து இந்த விண்டோவில் பண்ணணுமா நியூ விண்டோவில் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இது வந்து ஏன் கேட்குதுன்னா நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்டை ஓப்பனில் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ விண்டோவில் எனக்கு வேணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு நியூ விண்டோவில் அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து இப்போ லோட் ஆகுது. ஸோ அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே லோட் ஆகும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து அதை செட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக சொல்லி தந்திருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக கோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், ஒரு ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எத்தனை டைம்ஸ் கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கவுண்ட் காமிக்கிற மாதிரி ஒரு டிஃபால்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து Flutterஐ டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். இதை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து என்னென்ன கோடிங் எழுதுவோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து Flutter அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் Flutterோட ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அது என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் பேக்கேஜ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது என்ன ப்ரோ மெட்டீரியல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மெட்டீரியல் ப்ராஜெக்ட் பேக்கேஜில் தான் Flutterக்கு தேவையான விட்ஜெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் இம்போர்ட் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? பேக்கேஜ் கோல். ஸோ நீங்கள் இப்போ அதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோங்கப்போ நீங்கள் வந்து டைப் பண்ண உங்களுக்கு அதுவே சஜஷனில் வந்துடும். அப்புறம் Flutter. ஸோ Flutterக்கு அப்புறம் நீங்கள் என்ன பேக்கேஜ், ஸோ இப்போ மெட்டீரியல் அப்படின்னா மெட்டீரியல் டாட் அதுவே உங்களுக்கு வந்து அதை வந்து காமிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த பேக்கேஜை வந்து எனக்கு தேவையான பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக செமிகோலன் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா டாட் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய டாட் ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் void main. ஓகேவா? ஸோ இந்த void main அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த void mainக்கு உள்ள நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரன் ஆப் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். ஸோ ரன் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த எனக்கு பர்டிகுலராக நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நான் எந்த ஆப்பை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன கொடுத்துக்கிறேன் மை ஆப் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மை ஆப் அப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல, ஸோ இது வந்து என்ன நேம்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற கிளாஸோட நேம். ஓகேவா? ஸோ நான் இதுலேயே வந்து செமிகோலன் வச்சு அந்த லைனை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் மை ஆப் அப்படிங்கிறது எழுதிட்டேன். இப்போ இந்த மை ஆப் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன அப்படிங்கிறது எழுதணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். கிளாஸ்
மை ஆப். ஸோ நம்ம வந்து அங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே நேம் கொடுக்கணும். எக்ஸ்டென்ஸ் எங்கேருந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். ஸோ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படிங்கிற ஆல்ரெடி இருக்கிற ஒரு கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து மை ஆப் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நம்மளுடைய ஓன் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறோம். இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படிங்கிற கிளாஸ் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணுற விட்ஜெட் எல்லாமே ஒரு ஸ்டேட்டில் இருக்காது அப்படிங்கிறது ஒரு மீனிங். இதெல்லாம் நம்ம வந்து டீப்பாக இன்னும் நெக்ஸ்ட் நம்ம டுட்டோரியல் வீடியோஸில் வரும்போது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு நான் வந்து ஓப்பன் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் போடுறேன். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ அட் override. ஓகேவா, ஸோ அட் ஓவர்ரைடுன்னு சொல்லி போட்டுட்டு எதை ஓவர்ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விட்ஜெட்டில் இருக்கிற பில்டு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பில்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் எனக்கு தேவையான விட்ஜெட்டை வந்து எனக்கு வந்து ரெண்டரிங் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஸோ இந்த பில்டு அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை இன்புட்டாக என்னெல்லாம் கொடுக்கணும்னா பில்டு கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இந்த பில்டு கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விட்ஜெட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இந்த பில்டு கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல கொடுப்போம். ஓகேவா, ஸோ இப்போ இதே நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ள நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன். ஸோ இந்த பில்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பில்ட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ ரிட்டன் மெட்டீரியல் ஆப்னு சொல்லி கொடுத்து இந்த மெட்டீரியல் ஆப்புக்கு உள்ளதான், அதாவது இந்த ரிட்டன் மெட்டீரியல் ஆப்னு சொல்லி கொடுக்குறோம்ல இதுக்கு உள்ளதான் நம்மளுடைய பர்டிகுலர் ப்ரோக்ராமில் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். ஸோ இதில் இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டேரெக்டாக இதிலே கொடுக்குறோம். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃப்ளட்டர் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்டிகுலர் அந்த ஸ்க்ரீனில் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சென்டரில் ஒரு விட்ஜெட் அசைன் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இந்த மெட்டீரியல் ஆப்புக்குள்ள நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைட்டில் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ டைட்டில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் வெல்கம் டு ஃப்ளட்டர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா இது வந்து ஒரு ஹோம் ஸ்க்ரீன். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து ஹோம் அப்படி இதுதான் நம்மளுக்கு வந்து மெயின் விண்டோ. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து ஹோம் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஹோம் அப்படிங்கிற இந்த பேராமீட்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேப்ஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளட்டரில் இருக்குது. ஸோ அந்த ஸ்கேப்ஃபோல்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்க்ரீனை வந்து மேக் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கேப்ஃபோல்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஸ்க்ரீன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற எம்டி ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்கேப்ஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த இதுக்கு பர்டிகுலர் இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டராக நம்மளுக்கு வரும். ஓகேவா, ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன கொடுக்குறேன்னா இங்கே வந்து ஆப் பார் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ ஆப் பார் அப்படின்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் பார், அதுதான் நம்ம வந்து ஆப் பார்னு சொல்லுங்க. லைக் வெல்கம் டு ஃப்ளட்டர்னு கொடுத்துருக்கோம்ல, ஸோ இதான் எனக்கு வந்து அந்த ஆப் பார் அப்படின்னு சொல்றது. இப்போ நான் இதை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆப் பார் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் வந்து என்ன இது இன்புட்டாக கொடுக்கணும்னா ஆப் பார் அப்படிங்கிற அந்த கிளாஸை இன்புட்டாக கொடுத்து அந்த பர்டிகுலர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்கள் இன்புட்டாக என்ன கொடுக்கணும்னா அந்த ஆப் பாரில் உங்களுக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் கான்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் வெல்கம் டு ஃப்ளட்டர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த ஆப் பார் அப்படிங்கிறது எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஆப் பார் அப்படிங்கிறத முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்கேப்ஃபோல்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நான் வந்து ஃபஸ்ட்டு ஆப் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் வந்து வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட் வெல்கம் டு ஃப்ளட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாடி கண்டென்ட் வேணும். ஸோ பாடி கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து மை ஆப்பில் வந்து ஓகே இதில் வந்து ஓப்பன் க்ளோஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஆப் பாருக்கு அடுத்தால நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பாடி அப்படிங்கிற ஒரு புது டேக் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ பாடி அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன் கான்ஸ்டன்ட் சென்டரில் வேணும். எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது சென்டரில் வேணும். ஸோ சென்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சைல்டு விட்ஜெட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த சைல்டு விட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டு. ஓகேவா, ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறதா அந்த டெக்ஸ்ட். ஓகேவா, ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த மெட்டீரியல் ஆப்பில் ஒரு செமிகோலன் வைக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளுடைய கோடை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இங்கே நமக்கு இதுலேயுமே எரர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் நான் வந்து ஆல்ரெடி ரன் பண்ணதை நான் வந்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ரன் பண்ணி வச்சது. இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஸ்டாப் பண்ணி ஜஸ்ட் பேக் வந்துட்டு ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்ததை நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன்.
ஸோ அதே போல் நீங்கள் வந்து இதை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட ஏவிடி நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பில்ட் மொபைல் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் ஏவிடி வந்து இங்கே வந்து லிங்க் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் நீங்கள் வந்து ரன் main.dart அப்படி இருக்கும், ஓகேவா. ஸோ அது நீங்கள் வந்து ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸ்டார்டிங் டெவ் டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறீங்கன்னா சம்டைம் வந்து அதிகமான டைம் எடுக்கும். ஏன்னா அந்த பேக்கேஜ் எதுவும் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகாமல் கரெக்டாக சிங்க் ஆகாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரேடில் டாஸ்க் ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ரன் ஆகிடும், ஓகேவா. ஸோ நமக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது ரன் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த விண்டோவை நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும், இங்கேருந்து அங்கே சிங்க் ஆகிறது உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பில்ட் ஆயிடுச்சு. பில்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து நம்மளுடைய இந்த ஏவிடியில் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ கரெக்டாக அந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து லிசன் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வெல்கம் டு ஃப்ளட்டர் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு, ஓகேவா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை எப்படி ரன் பண்ணணும், அதோட கோடிங்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எங்கே போய் நீங்கள் கோட் டைப் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு லிப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த லிப்புக்குள்ளே main.dart அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும், ஓகேவா. ஸோ அதில் தான் உங்களுடைய கோட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரிமைனிங் இருக்கிற ஃபோல்டர்லாம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். நான் அதெல்லாம் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவேன். அதில் நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை ஃப்ளட்டரில் எப்படி ரன் பண்ணுறது, அதுவும் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ மூலமாக எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.